அடி மட்டமா இருக்கு. தனுஷ் கிட்ட எதிர்பார்க்கல, ஒரு ஃபேனா வந்திருக்கும், ஒரு ரசிகனா பாருங்க. விடாமுயற்சி தான் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். விடாமுயற்சி நல்லா தானே இருந்துச்சு. அதை கூட அதே கல்விதா ஊத்துறாங்க. யார் பேரு நீங்க சொல்றீங்க ஓகே. அதே படம் பாக்காதீங்க, படம் ரொம்ப இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அடி மட்டமா இருக்கு அப்படின்றாரு. அப்புறம் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு படம் புரியுதுன்னா உங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுங்க. உங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுங்க. படம் புரியல, உங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுங்க. மக்கள் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி ரிவ்யூ பார்த்து யாரும் படத்துக்கு வராதீங்க. நீங்க படம் வந்து பாருங்க, உங்களுக்கா பிடிக்கும் படம். தனுஷன் ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க சத்தியமா கொஞ்சம் கூட கண்ணு கலனா ஓகேண்ணா. டைரக்டர் திட்ட மாட்டேங்கிறீங்க, ஹீரோ திட்டுங்க. அதான் மேட்ரு. ஆனா இந்த படத்தை டைரக்டர் திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. புடிச்சு சட்டையை புடிச்சு உலுக்கிட்டு இருக்கீங்க. தனுஷனா டைரக்ஷன் சரியா பண்ணல. ஹீரோ அதானா நீங்க படம் பாருங்கண்ணா. நீங்க படம் பாருங்க, உங்க மனசுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிதா பிடிக்கலையான்னு. கதை எல்லாம் போய் பாருங்க. பாராட்டக்கூடாது. தனுஷ் ஆக்டிங் அவ்வளவுதான். ஆக்டிங்ல விட்டுறணும். டைரக்டர் கதை பயங்கரமா இருக்குன்னா அது உயிர் கொடுக்கிறது யாரு? தனுஷ் தானே. அது எமோஷன் தரது யாருன்னா? தப்பா பேசுறீங்க. நான் டைரக்டர் நான் எதுவும் சொல்லனா. டைரக்டர் பேசுனா தானே சொல்றேன். நான் சொல்லவே இல்லன்னு. பேப்பர்ல பென்னில எழுதும்போது அந்த டைரக்டர் தான் இந்த படம் வந்து மொக்கையா எடுத்துருக்காரு. நான் சொல்றேன். அத சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் ட்ரெண்ட் ஆகும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெண்ட் ஆவறது. அப்படி இல்லடா. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க வெச்சுக்க. படம் பார்த்துட்டு என்னப்பா இவங்க ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறானுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் இல்ல நான் நீங்க புரியல நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானா? நான் அதான் சொல்றேன்டா. நீங்க இங்க பாருங்க. நான் அடி மட்டும் சொன்னா இருனா. படம் யாரும் பாக்க இருந்தேன். வளரும் போது தான் தெரியும். நீங்க இப்போ தனுஷை தூக்கி வச்சுட்டு தனுஷை தூக்கி